கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் எல்ஷடாயின் தேவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் பிரார்த்தனை செய்வோம். மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை நேராய் விண்ணையே நோக்கிட பண்கிறைவா உனை வேண்டி மன்றாடுகிறேன். தோரிச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபேதம் தான் இழந்தேன். தோரிச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபேதம் தான் இழந்தேன். பரிச்சையினால் மயக்கமடையும் பாவிக்கிறங் கையனே. முகச்சொழியற்று பெருவினைகளில் உற்று சீர்கட்ட பாவியானேன் நான். திருமுகத்தொழியற்று பெருவினைகளில் உற்று சீர்கட்ட பாவியானேன் நான். ஒரு முகமாய் உனதிடம் மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே. ஊக்கமாய் உனதிடம் மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் யார் என்று உணரத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எங்களை நாங்களே ஆராய்ந்து நிதானிக்கவும், உம்முடைய சமூகம் வரும்பொழுது நாங்கள் நிர்வாணிகளும் எங்கள் பாவங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்றும் சிட்டமாய் உமக்கு தெரியும் என்ற ஒரு பயத்தை எங்களுக்கு தாரும்.
பரிசுத்தப்படுத்தும், பலிபீடத்தை நிறுத்தும், வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு செவிகளிலும் கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு செல்லட்டும். அவர்கள் உள்ளம் மகிழட்டும், இல்லத்தில் ஆசீர்வாதம் பொங்கட்டும், சத்துருவின் கிரியைகள் அழியட்டும். மகா பரிசுத்தமான மேன்மையான பரலோக ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும், ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னத்தினால், தேவனுடைய கிருபையினால், மகிமையான ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களையும் என்னையும் மட்டும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோம். பலவித காரியங்களை கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாமத்தில் செய்கிறோம். ஜெபம், சங்கீத பகுதி, ஆராதனை பகுதி, செய்தி பகுதி, அவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் எல்லா திருச்சபைகள் நடக்கிறது. இந்த நடக்கிறது ரொம்ப நல்ல காரியம். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடக்க வேண்டும். அது முதலாவது. இரண்டாவது, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்பொழுது ஒரு மனுஷன் பேசக்கூடாது, பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை. ஊழியை என்பது ஒரு புரோகிராமிங் பண்ணி நடக்கிறது அல்ல. ஊழியை என்பது பலர் கூடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒவ்வொருத்தர் கூட்டுறவங்கலேருந்து, இந்த ஆப்ரேட்டர்லேருந்து, அந்த சிஸ்டத்தில் உட்காந்துருக்க வந்து வசனம் வாசிக்கிறவங்கலேருந்து, இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்கலேருந்து, இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சேர் எடுத்து போடுறவங்க வர கர்த்தருடைய வேலையை அன்றைக்கி செய்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே அதில் ஒழுங்குக்கிரமமாக இருந்து உத்தமமாக இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணி விடுவார். நாம் செய்கிற இந்த சின்ன பணிகள் திரளான மக்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு போகும். உன்னை அழைத்ததும் அதற்குத்தான், என்னை அழைத்ததும் அதற்குத்தான், உங்களை அழைத்ததும் அதற்குத்தான், என்னை அழைத்தது அதற்குத்தான். எதற்கு? ஆத்தும மீட்புக்காக, ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக நம்ம எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரே நோக்கத்துக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுத்தியபடினால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சிறு வேலையோ பெரும் வேலையோ, பிரசங்கமோ, வீடு கூட்டுறதோ, சர்ச்சை கூட்டுறதோ, சர்ச்சை க்ளீன் பண்ணுறதோ, மேலேருந்து மாடிப்படிலேருந்து கீழே கூட்டு வர்றதோ, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதே மாதிரி என்னையும் சுத்திகரியும், என்னையும் துடைத்தெறிந்து போடும். இதே மாதிரி உலகத்திற்கு அத்தனை மக்களுடைய பாவங்களையும் துடைத்தெறிந்து போடும். இந்த ஆஃபீஸை நான் க்ளீன் பண்ணுறேன் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கிற அசுத்தங்களை க்ளீன் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். நான் அடிக்கடி நியூஸ் கேட்பேன். என் பைத்தியம்னு வச்சுக்க, அதை அடிக்ட் கூட சொல்லலாம். நியூஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லோரும் பாப்பா என்னடா அண்ணன் மொபைலில் உட்காந்துருக்காருன்னு அப்டேட் கையில் வச்சுருப்பேன். இன்றைக்கி நியூஸ் வர, இப்போ ஒரு நியூஸ் வர வச்சுருப்பேன். ஒரு தடவை கேட்டால் நியூஸுங்க, அதையே மறுபடியும் கேட்டால் நியூசன்ஸு. ஒரு தடவை கேட்டால் நியூஸு, அதையே திரும்பி திரும்பி கேட்டால் நியூசன்ஸு. நம்ம எங்கள் அப்பா நியூஸ் அப்படி கேட்பார், நானும் கேட்பேன். இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டுருக்குது, எப்படி இருக்குது? இப்போ நான் காலில் வரும்போது முன்னாள் டிஜிபியாக சைலேந்திர பாபு ஐயா வரும், இன்னொருத்தர் இஸ்ரேலை குறித்து டிபேட் பேசி வாதம், அதாவது கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொண்டார்கள். அப்பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம், ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் தானா இல்லை கற்பனையா அப்படின்னு கேட்குறார் சைலேந்திர பாபு. தெரிந்து கொண்டே அவரிடத்தில் கேட்குறார். அவர் சொன்னால் இல்லை கற்பனை இல்லை, இது சரித்திரம் என்றார். அல்லேலூயா சொல்லுங்கள். அது மிடில் ஈஸ்டில், மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த ஆபிரகாம் வந்து மும்மதத்திற்கும் தகப்பன் அப்படின்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யாருக்கு? இஸ்லாமுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தகப்பன். இஸ்லாமுக்கு இப்ராஹிம் நபி, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஆபிரகாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 3 பேரும் தகப்பனாக இருக்கிற இவருடைய சந்ததியாக இருக்கவே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பங்காளி சண்டை அன்னைக்கே தொடங்கிச்சு, இன்னைக்கு வர ஓய மாட்டேங்குது.
18 வயசு வர அண்ணன் தம்பியாக இருக்கிறவன் 20 வயசு சொன்ன பிறகு பங்காளி ஆயிடுறான். சொத்து யாருக்கு? உனக்கா எனக்கான்னு. இந்த காயின் ஆபேலுடைய ஸ்பிரிட் இன்னைக்கு வர இந்த உலகத்தை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. அவர்களை சின்னாபனமாக்குறது, மனுஷ கொலை பாதகனாய் மாற்றுகிறது, பொறாமைகளை கொண்டு வருகிறது, மேட்டுமைகளை கொண்டு வருகிறது, அசுத்தத்தை கொண்டு வருகிறது, காம விகாரங்களை கொண்டு வருகிறது, பொல்லாத ஆவியினால் நிரப்புகிறது. இது ஏதேன் தோட்டத்தில் அக்காளை ஏமாத்தின மேற்படியான் இந்த காயினுக்குள்ளே நுழைந்து இந்த சந்ததி முழுவதையும் மாற்றினான். கோணலும் மாறுபாடான சந்ததியாக மாற்றிவிட்டான். எனவே இதை சீர்திருத்தும் ஒரு உத்தமமான வல்லமை கர்த்தரிடத்தில் மட்டுமே உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு காரணம் அக்செப்ட் த லார்ட். அவர் சேவியராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட ஒரு மக்களுக்கு கேரக்டர் சேஞ்சஸ் வருவாருங்க. கேரக்டர் சேஞ்சஸ். நமக்குள்ளே நம்முடைய தகுதியை விட்டு கொடுப்பதற்கு மனது கிடையாது. நம்முடைய நிலைமையிலிருந்து சற்று இறங்கி வர மனது கிடையாது. வேலைக்காரர்களுக்கு மத்தியிலே நாம் முதலாளியாக நிற்கிறோம். அலுவலகத்தில் நான் தான் எம்டினா என்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க எனக்கு மனதில்லை. இங்கே இருக்கிற இப்போ மிக்சரில் உட்காந்துருக்காருன்னா இவருக்கு பதில் வேறு யாரோ உட்காந்தா அடுத்த நிமிஷம் ஒரு 2 நாள் என்கிட்ட பேச மாட்டாங்க. அப்போ நம்முடைய இதயங்கள் எல்லாம் கேடுகளில் நிரம்பி இருக்கிறது. அதுதான் ஒரிஜினல் கேரக்டர். மற்றபடி அட்வைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் திருந்தது 2வது விஷயம். ஒரிஜினல் கேரக்டர்னு இப்போ பென்னியை தூக்கிட்டு வேற யாரும் வச்சேன்னு வச்சுக்கேன், 3 நாளைக்கு பேச மாட்டான், அப்புறம் வரமாட்டான் அந்த பக்கம். இதே மாதிரி ஒரு மியூசிஷியன்ஸ் ஒரு கீபோர்டை தூக்கிட்டு மாற்றிட்டு வச்சோம்னு வச்சுங்களேன், இவனாலும் பரவாயில்ல, இவனை அடித்தா நம்ம தான் அங்கிட்டு போனாலும் இங்கிட்டு போனாலும் நம்ம காலில் தான் வரணும். வேறு யாரை வச்சோம்னா அடுத்த மீட்டிங் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனால் இவர்கள் சொல்வார்கள், நான் ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன் என்று. கர்த்தருக்கு வேலை செய்கிறேன் இல்லை. வாழவும் தாழ்ந்திருக்கவும் உயர்ந்திருக்கவும் எல்லாவற்றும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். கைகளை தட்டி அடிமைக்கு அடிமையாகவும் சுயாதீனனுக்கு சுயாதீனாகவும் ரோமனுக்கு ரோமனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் பலவீனனுக்கு நான் பலவீனமானேன். ஆனால் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவையே உயர்த்தி காண்பிக்கிறேன். கைகளை தட்டி எல்லாவற்றிலும் யாரை காட்டணும்? கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்கணும். நம்முடைய வாழ்வு என்பது சுயம் அழிக்கப்பட்ட வாழ்வு. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜென்ம சுவாபம் இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறவி குணம் இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் மறுபிறப்படைந்தவன், பார்ன் அகைன் கிறிஸ்டியனுக்கு பழையவர்கள் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிற்று. பழைய சுவாபம் இருந்துச்சுன்னா அப்போ இது நீ சரியாக குணப்படலை அப்படின்னு அர்த்தம். அதை புத்தி கட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா உத்தம மேய்ப்பனார் கத்தியே அழைக்கிறார். இந்த பாட்டு எழுதின மரியான் உபதேசிகர் என்று நினைக்கிறேன். தவறாக இருந்தால் கமெண்டில் எனக்கு சொல்லியிருங்க. தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ கீர்த்தனையில் இருக்கிற கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்று எழுதப்பட்ட ஒரு கீர்த்தனை. இப்போ இவரும் அந்த ஊர் இந்த மரியான் உபதேசிகாரும் அந்த பாடல் ஆசிரியரும் யார்ப்பா எழுதியிருக்குது? கீர்த்தனையில் பார்த்தீங்கன்னா தெரியும். மரியான் அந்த அதாவது அவரும் பாடல் ஆசிரியரும் அந்த ஊர் பண்ணையாரும் நண்பர்கள். பண்ணையாரும் நண்பர்கள். இவருக்கு தோல் வியாதி இருந்துச்சு ஒருத்தருக்கு. அப்போ இப்போ என்னாச்சு, இவருக்கு 2 கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு. அன்னைக்கு ராப்போஜனம் இருக்குது, கர்த்தருடைய பந்தி மேசை இருக்குது. இந்த பந்தியில் போக முன்னாடி என்ன ஆகாமல் என் பந்தி எடுக்கக்கூடாது, சமாதானம் ஆகாமல் ஒப்புரவு ஆகாமல் இது வரக்கூடாது. அதே மாதிரி காணிக்கை செலுத்தும் பொழுதும் உன்னுடைய சகோதரனுக்கு உன் பேரில் ஏதாவது குறையென்று அவன் சொல்ல வேண்டாம். உனக்கு தெரிந்தால் அவன் சொல்ல வேண்டாம். உனக்கு தெரிந்தால் முதலாவது காணிக்கை போட்டுறாதான் நான் வாங்க மாட்டேன். காணிக்கை அந்த இடத்துல வச்சுட்டு போய் உன் சகோதரத்தில் ஒப்புரவாகிவிட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்தி நான் ஏற்றுக்கொள்வேன். இதான வசனம். அதே மாதிரி யாரா மரியான் உபதேசிகர் தானே, மரியான் உபதேசிகர். இப்போ இவர் வந்து ஃப்ரெண்டு கூப்பிடணும், பந்திக்கு போகணும்ல. இவர் மாடி வீட்டில் இருக்கிறாரு. இவர் வந்து கொஞ்சம் சர்ம வியாதினால் பாதிக்கப்பட்டவர் மரியான் உபதேசிகர். ஆனால் 2 பேரும் சிநேகிதர்கள், நல்ல சிநேகிதர்கள். 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க. இவர் கவிஞரும் கூட. யார்? மரியான் உபதேசிகர். இப்போ ராப்போஜனம் இருக்குது, வாப்பான்னு கூப்பிட போகணும். கூப்பிட போகிறார். தெருவில் நடந்து போது அங்கே மாடியிலேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தாரு, வாரான் அந்த ஆள். இவன் கூட இதுக்கு நம்ம போனோம், இவன்லாம் ஒரு ஆளுன்னு சட்டுன்னு ஜன்னலை சாத்திட்டார், கதவையும் சாத்திட்டார். அப்போ இவர் போய் வாசல்னு கூப்பிட்டு பார்த்தாரு, வரல. அப்போ தான் பாடினார், கர்த்தரை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய், புத்தி கெட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா உத்தமனார். அதாவது எனக்காக நீ வர வேண்டாம்ப்பா,
கர்த்தர் அன்பாக உனக்காக சிந்தின இரத்தத்தை காரணமாக எண்ணி மனப்பூரணமாக இந்த ராப்போஜனத்தில் வான்னு சொன்னோன்னே ஓடி வந்தார், கட்டி பிடிச்சார், 2 பேரும் அழுதாங்க, ஒப்புரவானாங்க, பந்திக்கு போயிட்டாங்க. நம்ம எத்தனை பேர்கிட்ட இப்படி ஆகிருக்கோம் சொல்லுங்கள்? மருமகிட்ட ஆகிருக்கோமா? ஆனால் நாக்க முதல்ல மாதிரி தூக்கிடுவோம் வாயை. உனக்கா சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படி கொடுக்கும்போது உடனே வாயை திறந்துருவோம், சர்றம்னு வாயை திறந்துருவோம். நம்முடைய குணம் இன்னும் மாறலை. அண்ணன் தம்பியோடு பேசுகிறதில்ல, நாத்தினார் நங்கையோடு பேசுகிறதில்ல, எல்லாம் ஆனால் பந்தியும் எடுத்துருவோம். உள்ளே போகும்போதே உனக்கு விஷமாய் சாபமாய் போயிடும். வசனம் அப்படி தான் சொல்லுது. தகுதியற்றவர்களும் மரணம் வரை போகுமாம் தகுதி இல்லாமல் அந்த ராப்போஜனத்தில் பங்கெடுத்தால். சிலர் வியாதிப்பட்டு மரணமடைந்து போனார்கள். எனவே தகுதியோடு தான் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க வேண்டும். நான் நேற்று குளிச்சுட்டேன் சார், நேற்று உபாசம் பண்ணிட்டேன் சார், காலையிலும் 2 தடவை குளிச்சுட்டேன் சார். குளித்ததெல்லாம் வேறு இடத்துக்கு சார். இங்கே மனக்குளிப்பு தான் முக்கியம். கையத்தட்டுக்களை மனம் சுத்தமாகி மனம் மர்வமாகணும். வீட்டுக்கார்ட்ட ஜேம்ஸ்கிட்ட கோச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு தான் அப்புறம் சர்ச்சுக்கு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஜேம்ஸுக்கு சந்தோஷம் பயங்கரமாக வந்திருக்கு. இப்போ என்ன ஜேம்ஸ் என்ன திட்டிருந்தீங்கன்னா, யார்ட்டாவது மன கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நல்ல ரசி உங்களுக்கு தான். வீட்டில் ஏதாவது சண்டை போட்டால் நான் 4 மணிக்கு வந்துட்டேன் அங்கிள், அப்போ நான் காலையில் 4 மணிக்கு சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் கதை நடக்காது. நான் வாழ்க்கையில் நான் உங்களை விட பரிசுத்தவான் என்று சொல்ல மாட்டேன், உங்களோட வேதத்தில் ஞானவான் என்று சொல்ல மாட்டேன், கேட்குற உங்களை விட பரிசுத்தவான் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று தினந்தோறும் நான் முயற்சி செய்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி, கர்த்தர் அன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ, பாவம் மனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட, தேவகுமாரனாம் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறைத்தீரு, பாவக்கேட்டை கூறு, பாவத்தை அறிக்கையிடுன்னு அர்த்தம், பாவக்கேட்டை கூறு, ராப்போஜன பந்திதனில் சேரு, சாவுக்குரியமாம் பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே. சாவுக்கு எதுவான இந்த உலகத்திலும் அழிந்து போகிற இந்த உலகத்திலே அன்பு வைத்து பாவமுள்ள லோகம், சாவுக்கு எதுவான பெரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சாவுக்குள்ள பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே, கர்த்தரின் பந்தியில் வந்துரு. கர்த்தர் அன்பாய் இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி நீ கர்த்தரின் பந்தியில் கூப்பிட்டு ஓடி விட்டார்.
நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு, ஆண்டவர் ஆலயத்துக்கு, ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது நம்ம ஆராயணும். காலைல வரும்பொழுது யாராவது சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு வரல. இப்போ நான் மெடிசன் எடுக்க நினச்சேன். போன வாரம் நான் மெடிசன் எடுக்காமல் இருந்தேன்னு கர்த்தர் பலம் கொடுத்தாரு. மெடிசன் எடுத்தால் சாப்பிட்றணும். எனக்கு சண்டே சாப்பிட்டாலே எனக்கு உயிர் போகிறது மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் வர உபவாசத்தில் தான் நிற்பேன். அப்படி நின்று பார்ப்போமே உடனே போன வாரம் முந்தின வாரம் 2 வாரமே எடுக்கலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பலம் கொடுத்தார். இன்றைக்கும் அப்படி எடுத்தேன், அப்படி போட்டுட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் குடித்தேன், ஓடி வந்துட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடைய நேசிப்பு வெறும் இந்த சாப்பாட்டை நிறுத்துறதோ உபாசத்துல அல்ல. நம் மனம் சுத்தமாகணும். யாருடைய உள்ளத்தையாவது நம்ம காயப்படுத்தி இருக்கோமா? யாரோடாவது இன்னும் புறாமல் இருக்கும். வார்த்தைகளை, சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லும். நெல்லை கொட்டிட்டா அள்ளிடலாம், சொல்ல கொட்டிட்டா அள்ள முடியாது. அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது ரொம்ப சாஃப்டாக பேசுங்க. எல்லார்ட்டையும் அன்பு கலந்து பேசுங்க. கடிந்து கொள்ளும் பொழுது கூட அன்பாகவே கடிந்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி செய்யலாமா? இது பாரு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், பார்க்கலாம். இப்படி பார்த்தா இப்படி நீ இப்படி ட்ரெஸ் பண்ணால் என்ன இருக்கும்? ஊழியக்காரனுடைய பேரனா இப்படி போகிற, யார் என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் நாம தான் தூசிக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உரைக்கும். பிசாசின் மாதிரி வந்திருக்கே பாரு, இவன் எப்போ இந்த கழுசடை மாதிரியே இருக்கான், இவன் இந்த சேரி பையன் மாதிரி இருக்கான், இப்படிலாம் பேசக்கூடாது. இனிய சொற்கள் எலும்புகளையும் நொறுக்கும். நான் ஜானை கூட சொல்வேன், உன் ஹேர் கட் எப்படி பண்ணுறா, கொஞ்சம் ஷேவ் பண்ணுறா, நல்லா அழகாக இருப்படான்னு. அவனை அழகழகுன்னு கொஞ்சுவேன். உங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அவன் கருப்பாக தெரியுது. என் பறவைக்கு ரொம்ப அழகானவனாக தெரியும். இந்த பிள்ளைகளை பார்த்தா அவ்வளோ அழகு. இந்த உள்ளதுலேயே அது 2 பிள்ளைங்க தான் அழகு. இருந்துட்டு போட்டோம். அது வெளியே பார்க்கும்போது அதுக்கு உள்ளமும் அழகு, முகமும் அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம கர்த்தர் அப்படி தான் அழகு பார்க்க விரும்புகிறார். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். கைகளை தட்டி, ஆவியின் கனி எப்படி விளங்குமா? சகல நற்குணத்திலும் விளங்கும். நான் என் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்கு கடிந்து கொள்ளுற மாதிரி இருக்கும், ஆனால் கடிந்து கொள்ள மாட்டேன். என்னைக்கெல்லாம் லீவு கேட்குறாங்களோ அப்படியா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். அவங்க இடத்துல கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிப்பேன். சரிடா அப்படின்ட்டுவேன். எது வர ராஜாட்ட காலுங்க, சிஸ்டர்கிட்ட காலுங்க, அவங்க எப்போ போகிறாங்க எப்போ வராங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, வேறு எங்கள் இடத்துலையாவது நீங்கள் அப்படி இருக்க முடியுமா? ஒரே ஒரு நம்பிக்கை, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறீங்க. ஒரு அல்லேலூயா, அது போதும். உங்களுடைய ஊழியம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளவுதான். எப்போ போகிறாங்க எப்போ வராங்க மற்ற இடத்துல தம்பிடாம். என் தம்பி ஒய்ஃப் பொள்ளாச்சியில் இருக்கான். என் தம்பி சித்தப்பா பையன் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறா. 12,000 ரூபா சம்பளம். எவ்வளோ சம்பளம்? காலையில் 7 மணிக்கு போகணும், சாயங்காலம் 7 மணிக்கு தான் வரணும். அது வரை டீச் பண்ணணும். அதுக்கு பிறகு என்னென்னமோ வேலை கொடுப்பாங்களாம். உட்காரதுக்கு சேர் கொடுக்கலையாம். எனக்கு இது கேட்டதுலேருந்து எனக்கு இடுப்பு வலி வந்துருச்சுங்க. என்னம்மா இது உட்கார? ஆமாம், உட்காரக்கூடாது, நாங்கள் உட்காரக்கூடாது மாமா, உட்காரக்கூடாது, உட்கார்ந்தாங்கன்னா வேலை விட்டுருவாங்க. எனக்கு ஒரே உலகம் அப்படி இருக்குது. ஊழியங்களிலும் அப்படி தான் இருக்குது. இங்கே நான் என்னை கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பும்படி பிரார்த்தனை செய்கிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் அன்பினாலே கூடிய ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு இதை விட அதிகமாக நடக்க தெரியும், நடக்க மாட்டேன். திடீர்னு இந்த கீபோர்டை உடைச்சிருவாங்க பாருங்கள். அங்கே வாய்ப்பொழி பழந்து, இங்கே வாய் பொழந்து இருக்கும், அங்கே அதை உடைச்சிருவானுங்க, இதை உடைச்சிருவானுங்க. இப்போ 2 மோட்ரு காலி பண்ணி வச்சுருக்கானுங்க. என்ன மோட்ரு? வாட்டர் மோட்ரு. அது ஒவ்வொன்றும் வாங்குறதுக்கு நான் ஜெபம் பண்ணி வாங்குவேன் பாருங்கள். எனக்கு காசு இருக்காது. ஆண்டவரே ஒரு மோட்டார் வேணும், ஒரு அது வேணும். நேற்று எனக்கு ஒரு 3 ரோல் எனக்கு ஓஸ் வேணும்பா, வாங்கி கொடுத்துட்டேன். இன்றைக்கி 2 நாள் சுற்றி வைப்பாங்க. 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வெயிலில் அப்படியே அது அந்த வடகம் காய போட்டது மாதிரியே கிடக்கும். அது சப்பி இப்படி தூக்குவே ஓஸ் உரி அப்படியே கையிலே வரும். அந்த ஓஸில் தண்ணி குடித்தா நான் என்ன ஆவேன்? ஆனாலும் திட்ட மாட்டேன். ராத்திரி 11 மணிக்கு மேலே வெளியே திடீர்னு காணாமல் போயிடுவார். நானும் தேடுவேன், தனோன்னு. யூஸ்வலாக கூப்பிட்டாலே வரமாட்டான். யார் கூப்பிட்டாலுமே அவனுக்கு சத்தம் கேட்காது, காதில் வண்டு வச்சுருப்பான் போலுக்க. அப்புறம் 11 மணிக்கு மேலே நைட்டு காணாமல் போயிடுவான்.
அப்புறம் நான் எதடான்னு தேடி வந்து வெளியே நிற்பேன்னா ஒரு 11:30 அப்போ மணிக்கு அப்படி பைக்கில் விடுவேன். என்னன்னா பிஸ்கட் வாங்க போனேன் அங்கிள். ஏன் அதை 9 மணிக்கு வாங்கினா என்ன? அவனுக்கு அது வெளியே போய் அப்படி ஒரு சுற்றிட்டு வந்தால் தான் மைண்டே ரிலாக்ஸ் ஆகுது. அப்பவும் திட்ட மாட்டேன். ஆனால் இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக வச்சு அவன் ஒரு நாள் என் கையில் சிக்குவான். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அடிப்பேன்னு நினைக்கிறாதீங்க. அன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை அவனை அப்படியே மாற்றும். ஒரு அன்னைக்கு எனக்கு என்னுடைய டைம் அன்னைக்கு தான் வரும். அவனை மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் அன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை அப்படியே டேன் பண்ணும். அன்னைக்கு தான் யோசிப்பீங்க. நான் சொன்னேன் முந்தா நாள் ஒரு 30,000 கையில் கொடுக்குறேன், 2 மாதம் வெளியே போய்ட்டு வா, உங்களுக்கு ஜாலியாக இருக்க கொடுக்குறேன். எங்கேயாவது வேலை பார், தேடிப்பார், எங்கேயாவது போய் வேலை பார், ஒரு முதலாளிட்ட இருந்து பார், கடையில் இருந்து பார், 30,000 செலவுக்கு வச்சுக்க, அவங்க சம்பளம் கொடுக்காட்டி இருந்து பார். இருந்துட்டு 3 மாதம் கழித்து வந்து உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லணும். ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் நீங்கள் வச்சுக்கிறேன்னு. நான் சொன்னேன் சரிதானே ஐயா? ரிசல்ட் உண்மையை சொல்லணும். நெஞ்சில் கை வச்சு இந்த இடத்துக்கும் வெளியே போன பிறகும் எனக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லுப்பா, நான் வந்து அதுக்கு பிறகு உன்னை நாங்கள் வச்சுக்கிறேன். இக்கரைக்கு அக்கறை பச்சையாய் தெரியும். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப கடினமாக தான் இருக்கும். போதிக்கிற மனுஷன் கடினமாக இருந்தால் அங்கே வர்றதுக்கு பிடிக்காது. ஆனால் உங்களை செப்பனிட்டு உருவாக்கி நிறுத்தும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டிய வேத வசனம் அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் மகள் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்டு, தம்பி என்ன கேப்பல்லடா இருக்கிறது, ஆட்டோமினி ப்ரோ, இனி என்னது ஆடியன்ட்டு, நீ வேறு இப்போ ஒன்று சொல்லி ஏதோ வாங்கணுன்னு ஹோலி லேண்ட், இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஒரு கம்பெனி தானே பண்ணுது. இப்போ வேர்ல்டில் முதல்ல அன்புன்னு ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. யார்? ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன். எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாருன்னா, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, யாரை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாருன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான கிறிஸ்துவை கிருபாதார பலியாக போட்டு சாவ கொடுத்து அட்டிச்சு நொறுக்கி சிலுவையில் ஸ்மாஷ் பண்ண பிறகு கொடுத்ததினாலே அன்பு உண்டாயிற்று. கைகளை தட்டு. அன்பு உண்டாயிற்று. அன்பு உண்டாயிருச்சான். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை சிலுவையில் வைத்து உனக்காக எனக்காக கொடுத்து சாக கொடுத்ததினால், அவருடைய மரணத்தினால், அவருடைய தியாகத்தினால், தேவனுடைய அர்ப்பணிப்பினால், தேவகுமார கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பினால் அன்பு மேனுஃபேக்சரிங் ஆகி வந்திருக்கு. நாம் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுனால அன்பு உண்டாயிற்று. இந்த அன்பை பற்றி பவுலுடையான் 1 கொரிந்தியர் 13 தானே, 1 கொரிந்தியர் 13 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியர் 13 எழுதுற, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்கு கண்ணீர் வரல, இருதயம் உடையல? பரிசுத்தாவின் அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதா? ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பினால தான் தேவன் அன்பை மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த அன்பை உங்களுக்குள்ளே வைத்தார்.
இந்த அன்பு இருந்தால் சகலவற்றையும் நம்புவீர்கள், சகலவற்றையும் சகிப்பீர்கள், சகலவற்றையும் தாங்குவீர்கள், சினமடைய மாட்டீர்கள், அயோக்கியமானதை செய்ய மாட்டீர்கள், தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அவர் சொன்னார், நான் உங்களின் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள். இதுதான் பைபிள் முழுமையும் கைக்கொள்ள வேண்டிய கடமை. நல்லவர்கள் மட்டுமல்ல, நல்ல குணமுடைய அதிகாரிகள் மேல் மட்டுமல்ல, துன்மார்க்கராயிருக்கிற பொல்லாத அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். ஒரு அல்லேலூயா. எனக்கு இதை வாசிக்கும்போது ரொம்ப கோபம் வந்துச்சு. பொல்லாத அதிகாரி அநியாயமாக நடத்த அந்த சேரை கூட கொடுக்காம இருக்கான், இவன்ட்டையும் கீழ்ப்படிந்திருக்க சொல்கிறாரு. இப்போ ஆகாரம் ஓடுறா, யாருடைய கொடுமையை தாங்க முடியாமல் சாராளுடைய வனாந்திரத்தில் வச்சு தரிசனமானால், ஜம்ஜாம் நதியை வர வச்சார். இஸ்மாவேலுக்கு தண்ணி கிடச்சி, அவளுக்கு தண்ணி கிடச்சி. எங்கே போகிறா? என் எஜமானி அம்மா நான் சாரா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா சார், நான் போகிறேன் சாமி அப்படிங்க. இல்லை, அவளிடத்துல மறுபடியும் போய் அடங்கிடு. இந்த இடத்துல ஆண்டவர் மேலே எனக்கு ரொம்ப கோபம் தான். அப்போ உண்மையிலே கொடுமைப்படுத்துகிறா. சும்மா இருந்த வேலைக்காரியை பிடிச்சி அந்த கலவனுக்கு கட்டி கொடுத்தது அவள் தான். யார்? கொடுத்துட்டு தனக்கு குழந்தை பிறந்த உடனே அவளை அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் எப்படி தெரியுமா? அடிமையின் மகன் என்பதை மறந்து விட்டு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஆகிய ஒரிஜினல் லீகல் ஒய்ஃபோட பையனோட காம்படிஷனுக்கு வர்றாங்க. வசனம் நிறைய ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அடிமையை இளக்காரமாய் நடத்தாதே, நடத்தினால் முடிவிலே அவன் புத்திரனாக உரிமை பாராட்டுவான். இப்போ இந்த அம்மாவுக்கு அதுவரை இஸ்மாவேலை நேசித்த சாராளுக்கு இப்போ நேசிக்க முடியாது. தனக்குன்னு ஒன்று வந்துருச்சுல, உடனே விரட்டியாச்சு, மறுபடியும் போயிருந்தார். இந்த அன்பு சகலவற்றையும் சகிக்கும். கைகளை தட்டி சகிக்கணும். சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் தாங்கும், பொறாமை இல்லை. அன்பு இருமாப்பா இராது. இல்லையா? சில பார்த்தீங்கன்னா இருமாப்பா, பெருமை பெருமை பெருமை, சினமடையாது. சினம், இந்த கோபத்தினால்தான் நிறைய பாவம் வரும். பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணியெல்லாம் வராது. இந்த கோபம்ங்கிறது பொல்லாதது. கோபம் கொண்டால் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டால் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். நம்ம தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனையில் இந்த அன்புனால நமக்கு கிடைக்கிறது பெரிய ஒரு ரட்சிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் அவர்கள் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தாராம். தென்னிந்திய திருச்சபை பாமாலைகளிலே ஒரு பாமாலை இருக்குது. நான் பாவிதான், ஆனாலும் மாசற்ற இரத்தம் நீர் சிந்தினேன், வா என்று அழைத்தேர் வந்தேன் நேசரே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை எழுதினவங்க சார்லட் ஜூலியட். அவங்க பேர் என்ன பேர்? சார்லட் ஜூலியட். இவங்க வாலிப பெண். இவங்களை பார்க்க சீசர் மகான் என்று ஒரு என்னை மாதிரி ஒரு ஊழியக்காரர் எப்போ போவார். இப்போ அங்கிள் இந்த பிள்ளைங்கள்லாம் தாத்தா தாத்தான்னு ஓடி வருதில்ல, அதுக்கு மாதிரி அந்த காலத்துலேயும் அவரை இந்த பொண்ணு நேசிக்கும். ஆனால் இது பாவத்தை விட்டு வராது. தினம் போய் சுவிசேஷம் சொன்னார், இயேசுவின் அன்பை சொன்னார். அங்களை பிடிக்கும். ஆனால் இவர் நொச்சுன்னு எப்போ பார்த்தாலும் அதை செய்யாத, வாட்ஸ்அப்பை பிதுக்காத, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாத, மொபைல் எடுக்காதன்னு அபிக்கிட்டையும் கார்ஸ்ன்னு சொல்லும்போது நீ முறைச்சி தான் பார்க்குறாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்குள்ள இவனாலும் பரவாயில்ல, தாத்தா என்ன அடித்தாலும் தாங்குவான். பார்த்துக்க அவங்க அப்பனை மாதிரி. அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா 3 நாளைக்கு பேச மாட்டேங்கிறான். எங்களை அந்த கால் அமைக்கிறது கூட வந்து ரிசர்வோட உட்காந்து அப்படியே அமைக்கிட்டு அந்த கீழே காலுக்கு கீழே தரையில் இருக்கல ஒன்றுமே விரிக்காமல் படுத்துக்கிறது. அப்போ 3 நாள் 4 நாளைக்கு இருப்பான். இப்போ அங்களை பிடிக்கும், அங்கிள் சொல்கிற வார்த்தை பிடிக்க மாட்டேங்குது. அங்களை பிடிக்கும், அங்கிள் சொல்கிற வார்த்தை பிடிக்குமா. அண்ணனை பிடிக்கும், அண்ணன் சொல்கிற வார்த்தை சிலது பிடிக்கும், சிலது எனக்கு பிடிக்கலண்ணே, நீங்கள் அப்படி பேசிக்கக்கூடாதுண்ணே அப்படி. இப்போ இந்த பொண்ணுக்கு அவரை பிடிக்கும், அவர் சொல்கிற அந்த காஸ்பல் பாவம் செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வாட்ஸ்அப் இருக்காத, அதை சொல்லாத, இதை செய்யாத அப்படி சொன்னால் அதுக்கு அவங்க நியாயகரிக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளே அரண்டு போயிடுவோம். அதுக்குள்ள எடுக்கிறது இல்லை, அதுக்குள்ள மிஸ் அனுப்புனாங்க தாத்தா, அதில் என்னெல்லாம் சொல்லுவான்னு நினச்சிங்க, அதை அனுப்புனாங்க. எனக்கு என்னத்தை தெரிய போகுது, மிஸ் அனுப்புனது என்ன தெரிய போகுது. எங்கே அப்படி படமாக காட்டுவாங்க. ஓ சரி, நமக்கு எப்படிப்பா தெரியும்? நம்ம ஒரு வாட்ஸ்அப்பும் தெரியாது, அதிலேருந்து வர்ற விஷயங்களும் தெரியாது. இப்போ தாத்தா பிடிக்கும், தாத்தா சொல்கிற வார்த்தை பிடிக்காது. இந்த ஜூலியட் சார்லட்டுக்கும்
அங்கிளை பிடிக்கும், அங்கிள் சொல்கிற காஸ்பல் பிடிக்காது. ஆனால் இவர் விடலை, நம்ம தான் விட மாட்டோம்ல. அதை ஓயும் தட்டியும் அது அந்த ஆத்மா இங்கே வரந்தட்டியும் நம்ம ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் போராடவில்லையே சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாளுக்கு அங்கிள் என்னை போட்டு இப்படி வற்புறுத்தாதீங்க அங்கிள், கொஞ்சம் டைமிங் கொடுங்க எனக்கு. நான் இப்போ பாவம் செய்கிறேன், பாவத்தில் இருக்கேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியை செய்கிறேன், அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்துடுறேன், நான் பரிசுத்தமான பின்பு நான் இயேசுவிடத்தில் வருகிறேன் என்று சொன்னார். உடனே இவர் சிரிச்சு சொன்னார், பரிசுத்தமாக்குறது உன் வேலை இல்லைம்மா, அது ஆண்டவருடைய வேலை, இருக்கிறபடியே வா. நீ இப்போ எப்படி இருக்கிறியோ அப்படியே வா, அப்படியே வா. அவளுக்கு ஆச்சரியம் போச்சு. நான் பாவம் செய்கிறேன், இன்றைக்கு வரை இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரை பாவத்தில் இருந்திருக்கிறேன், நான் அவர்கிட்ட வரும்போது என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டாள். நீ அப்படியே வா, சப்மிட் யுவர் சோல். அவர் சொன்னார், just as you are, give yourself to the Savior, just as you are. ஆண்டவருடைய மீட்பருக்கு உன்னை நீ அப்படியே ஒப்பு கொடுத்து விடு, அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. வேற கிளீனிங் ப்ராசஸ் அவர் செஞ்சுக்கிறார். ஒரு நல்ல சொல்லுங்க, கார் வாஷுக்கு போனால் என்ன சார் வேணும், பாடி வாஷ், காரை வாஷ் பண்ணுங்கன்னா விட்டுருங்க சார் அப்படின்னா அவனே எல்லாம் செஞ்சு முடித்து தொடச்சி எடுத்து வாஷ். இப்போ ஆட்டோ வாஷ் கூட வந்துருச்சு, கடைசியில் பில்லு மட்டும் கொடுப்பார். பின்ன எப்படி இந்த பொண்ணுக்கு நம்ப முடியல, இப்படி வந்தால் ஏற்றுக்குவார், நான் பாவின்னு மட்டும் சொல்லு போதும் அப்படின்னார். இந்த அம்மா முழங்கால் போட்டுச்சு, இவருக்கு தலையில் கை வச்சாரு, நான் பாவி ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னியுன்னுச்சு. அடுத்த செகண்ட் ஒரு வெளிச்சம் உள்ள இறங்கிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கன்ஃபஸ் லிட்டில் பிட் ஆஃப் வேர்டு, ஒரு சின்ன அறிக்கை அவளை அப்படியே மாற்றியது. 1984 நான் ரட்சிக்கப்பட்ட அன்று என் பிரசங்கம் பண்ண பிரசங்கியார் சொன்னார், நீ இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறாயோ இல்லையோ, நீ பாவியா இல்லையாங்கிறத ஒத்துக்க. பாவி தானே, நேற்று வரை என்னெல்லாம் செஞ்சேன்னு இந்து மார்க்கத்தில் இருக்கும் பொழுதும் அந்த மதத்துக்கும் அடுக்காத பாவங்களை செய்து கொண்டிருந்தேன். பாவிங்கிறத ஒத்துக்கிறது என்ன தப்பு? நான் பாவின்னு ஒத்துக்கிட்டேன்னா இயேசுவே என்னை மன்னியும்னு சொல்லு அப்படின்னா. நான் பாவி, இயேசுவே என்னை மன்னியும்னு தான் சொன்னாங்க. ஒரு 1000 சூரியன் என் மேலே விழுந்துச்சு, கைகளை தட்டி ஒரு 20 அடிக்கு தூக்கி எறியப்பட்டேன். அன்றுதான் ஒரு சின்ன அறிக்கை. அந்த அறிக்கையை கொடுப்பதுக்குத்தான் நமக்கு மனசு வலிக்கிறது. இந்த கன்ஃபஸ், ஆண்டவரிடத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். கன்ஃபஸ் உன்னை மாற்றிடும். இந்த அம்மா போய் கன்ஃபஸ் பண்ணிச்சு, ஜெபம் பண்ணிச்சு, தலையில் கை வச்சாரு, அப்படியே ஆவியான இறங்கிட்டார். உட்காரும்போது பாவியா உட்கார்ந்துச்சு முழங்காலில், எழும்பும்போது நீதிமானம் எழுந்திருச்சு. இதுக்கு சந்தோஷம் தாங்கவே விடலை. அந்த அம்மா தான் இந்த பாட்டை எழுச்சு. உலக பிரசித்தி பெற்ற பாடல் இது. டாக்டர் பில்லி கிரஹாம் குருசையில் ஆல்டர் ஹாலுக்கு இந்த சாங்கை தவிர வேறு எதுவும் பாடவே மாட்டாங்க. நான் பாவிதான், ஆனாலும் மாசற்ற ரத்தம் நீர் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர், வந்தேன், பாவியாகவே வந்தேன். இது தமிழில் ஒரு கீர்த்தனை பாடினாங்க. வா பாவி வா, மலைத்து நில்லாதே வா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணித் திகையாதே, உன்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று நான் அறிவேனே, உள்ளபடி வாயேன். கையை தட்டுங்களேன். வா பாவி வா, மலைத்து நில்லாதே வா, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகைச்சு அங்கே நின்றாத, உள்ளபடி வா, உன்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று நான் அறிவேன், நீ இருக்கிறபடியே வா. நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரனா குமாரனை இயேசு கிறிஸ்துவை கிருபாதர பலியாக கொடுத்ததினாலே அன்பு உண்டாயிற்று. 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அவர் அன்புள்ளவர். என் அன்புக்குரியவர்களே, சார்லஸ் பென்னி என்று தேவ மனுஷனை பற்றி உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அற்புதமாக ஊழியம் செய்தவர். அவரை பார்த்தாலே அவர் கண்கள் அவ்வளோ பவர் ஆண்டவர் வச்சிருந்தார். அவர் ஒரு மனுஷனை பார்த்தா தன் பாவங்களை எண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். பாவ உணர்வு, அதாவது மனஸ்தாபம், பாவத்தை பற்றி மனஸ்தாபம். ஒரு நாள் ஒரு பெரிய 5000 பேருக்கு அதிகமானவர்கள் வேலை செய்கிற ஃபேக்ட்ரிக்கு
இவர் வருகிறார் பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு. அந்த நிர்வாகம் சொன்னது, அங்கே பாவத்தையே தண்ணீராக குடிக்கிற ஒரு பெண் ஒருத்தி இருந்தாள். அவள்கிட்ட சக பணியாளர்கள் சொன்னார்கள், சார்லஸ் பின்னின்னு வர்றாரு, அவர் வந்துட்டா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட போகிறாங்களோ, அவரை பார்த்தாலே அழுக வந்துருமா அப்படின்னு சொன்னால் இவன் கேள்வின பாயவே, ஒரு மனுஷனை பார்த்தா அழுக வருதா? நான் எதுக்குமே அழமாட்டேன், எதுக்குமே அசர மாட்டேன், எந்த பிரசங்கம் வரட்டும் பார்க்கலான்னு. எல்லாரும் வந்த உடனே ஹாலுக்கு தொழிலாளர்கள்லாம் ஓடிவிட்டார்கள். சார்லஸ் பின்னி வந்த உடனே இந்த அம்மா மட்டும் போகவே இல்லை, தன்னுடைய வேலையே அந்த மில்லில் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கெல்லாம் பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஜனங்களை பார்த்துட்டு இந்த மில்லை சுற்றி பார்க்குறதுக்காக வந்தார். இந்த அம்மா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ சிஸ்டர் அப்படின்னாரு. திரும்பி இப்படி பார்த்துச்சு, இவர் முகத்தை பார்த்துச்சு. ஒரு நிமிஷம் திருப்பி கண்களை நிலைகுத்தி பார்த்தது. ஒரு முக வித்தியாசமாக இருக்கே. இன்னும் கொஞ்சம் பார்த்துச்சு. ஒரு 2 நிமிஷம் அசையாமல் பார்த்தது. அடுத்த நிமிஷம் அப்படின்னுச்சு. அடுத்தவர் கண்ணை தொட்டுச்சு, ஓன்னு கத்த ஆரம்பிச்சு. அப்புறம் கதறியாள ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நீங்கள் என் பக்கத்தில் வர்றீங்க, நான் அவ்வளோ தகுதியானவள் இல்லைன்னு கத்திய ஆரம்பிச்சு. அந்த அழுகை அந்த ஃபேக்ட்ரி முழுவதும் பரம்பியது. எல்லோரும் அழுதார்கள், பாவத்துக்காக கண்ணீர் வடித்தார்கள், மனம் திரும்பினார்கள், கைகளை சட்டி. ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையே ஒரு பாவியாகிய பெண்ணை இப்படி மாற்றுமானால், அன்றைக்கு இயேசு வாழ்ந்த நாட்களில் கூட இதோ ஒரு பெண்ணை உபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடித்து கொண்டு வந்து, இவளை மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்வது நியாயம்தானே என்று கேட்கிறார்கள். இயேசு உட்கார்ந்திருக்கிறாள். ஒன்று, இவளை கல்லெறிந்து கொல்லக்கூடாதுன்னா நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டான் என்று அவர் மீது குற்றம் சுமத்தி விடலாம். மற்றொன்று, கல்லெறிங்கள் சொன்னால் நீ அன்பை பற்றி பேசுகிறாயே, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லி இவரை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆண்டவர் 2 செய்யலை. சொன்னார், சரிப்பா, நியாயப்பிரமாணத்தின்படி அவன் கல்லெறிஞ்சி தான் சாகணும். உங்களில் நல்லவனாய் இருக்கிறவன் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து வீசுங்கள் என்று சொல்லிவிட்டு வசனம் அழகா சொல்லும், குனிந்து தன் விரலினால் தரையிலே எழுதினார். எனக்கு ஒரு கற்பனை வந்துச்சு. அப்பமும் இப்போ நல்லவன் சொல்கிறோங்கிற இந்த கெட்ட நடத்த உள்ள பெண்ணு பக்கத்து வீட்டுக்காரியே மோசமானவன் சொல்லுவாள். பார்த்துருக்கீங்களா? யாருமே தன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்ப்பதில்லை. அப்போ நான் எனக்கு ஒரு கற்பனை வந்துச்சு. என்ன எழுதியிருப்பார் யோசித்தேன். அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரும் பாவமும் தேதியும் என்ன பாவம்னு எழுதியிருப்பார் போலுக்க. இப்படி எட்டி பார்த்தாங்க, 60 வயது கிழவர்லேருந்து சின்ன பையன் வந்து ஒருத்தர்லேயே அப்படி பின்னாடியே போயிட்டாங்களாம். இனி சொன்னால் கூப்பிட்டு இருந்தாலும் சொல்லிடுவான்னு போயிட்டார். அப்போ இவர் நல்லவர் தானே, இவர் கல்லர் தெரியலாம். என் பேதரு கொஞ்சம் சல்லி அள்ளிட்டு வாப்பா, 1.5 இன்ச்சு சல்லி எடுத்துகிட்டு வா, 1.5 முக்காலா 1.5 எடுத்துகிட்டு வாப்பா, வீக்கடா வச்சு அப்படின்னா பேதரு தான் முந்திரி கொட்டை எதுக்கடத்தில் எரிஞ்சு வர, அவர் காதை வெட்டினவராச்சே எரிச்சிக்கிறார். இந்த பொண்ணு கால் கடியில் படுத்திருக்கு. உடனே சொன்னார், இவர் தான் பரிசுத்தவான், இவர் தான் நீதிமான், இவரை தவிர வேறு யாரும் நல்லவர் இல்லை. இவர் சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க உன்னை தண்டனை கொடுக்க வந்தவர்கள் எங்கே என்று கேட்கிறார். எல்லாரும் போய்விட்டார்கள் ஆண்டவரே அப்படின்னு. உடனே இவர் நினைச்சா இவர் நமக்கு தண்டனை கொடுப்பார்னு. இவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. கைகளை தட்டி. இனி இது அன்பு. நான் பிரசங்கம் பண்றது அன்பு எப்படி உருவாக்குறது பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தன்னை நீதிமான் என்றும் மற்றவர்களை குற்றவாளி என்றும் தீர்க்கிற இந்த சமுதாயத்திலே நீதிமானாகிய ஒருத்தர் மற்றவர்களை குற்றவாளியாய் இருந்தும் அவர்களை நீதிமானாய் மாற்றுவதற்கு எப்படிப்பட்ட முயற்சி எடுத்தார் பாருங்கள். கைகளை தட்டி. நானும் உன்னை இதை குற்றவாளி என்று தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே, போ. மன்னிப்பு நிச்சயம். ஒரு அல்லேலூயா. நமக்கு இப்படி ஒரு நிச்சயம் வேணும். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரா? இயேசுநாதர், இயேசுபிரான், இயேசு ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அவரை கடவுள் என்று கிறிஸ்தவ மதத்துக்கு சொந்தமானவர் என்று மனித குலம் வெறுத்து வைத்திருக்கிறது ஒரு கூட்டம். இல்லை, அவர் இந்த உலகத்திலே அன்பை பிரதிபலிக்க வந்தவர், அன்பின் சொரூபி. அன்பு என்றால் நீங்கள் மனிதராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ கடவுளாக ஏற்றுக்கொள்ள இரண்டாவது காரியம். ஆனால் ஒரு மதக்கடவுளாகிய நாங்கள் கிறிஸ்தவர்கள் தலைவர், இவர்தான் தெய்வம் என்று போற்றுகிற அந்த ஒப்பற்ற தெய்வஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர்
ஒரு பாவியை கூட தண்டிக்கலை, மன்னிக்கிறார். மன்னிச்ச உடனே அந்த அம்மா மனம் திரும்பிட்டாங்க. கையை தட்டுங்களேன். அன்பு திரளான பாவங்களை மூடும் கைகளை சட்டி. அன்பு திரளான பாவங்களை மூடும். மற்றவர்களையே குற்றவாளி 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 என்று சொல்லுகிற நாம் நம்மை நிதானித்து பார்த்தோம்னா தெரியும், அவர்கள் கூட அதிக குற்றவாளி நாம தான் இருப்போம். இந்த பாவத்தில் தான் வித்தியாசம். அவர்கள் செய்கிறது வேற பாவம், நாம் செய்கிறது வேற பாவம். அப்போ இந்த அன்பு எப்படி உண்டாயிற்று? இந்த அன்புள்ள தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறாரா? அப்படி இருந்தால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? யாரை மன்னிக்கிறோம்? வார்த்தைகளில் கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, இது ஆண்டவருக்குள்ளே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என் கேரக்டரை இப்போ மாறிடுச்சு. டெய்லி ப்ராசஸ். ரட்சிப்பு தினந்தோறும் நமக்குள்ளே ஒரு குழந்தை வளர்கிற மாதிரி முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பு பூர்ணப்படணுமா? ஒரு அல்லையே சொல்லுங்கள். அன்பு பூர்ணப்படணும். உங்களில் உள்ள அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. நான் திட்டுறதை நேராக திட்டுவேன், புகழ்கிறத மற்றவங்ககிட்ட புகழ்வேன். எது நல்லது? திட்டுறது நேராக திட்டணும், புகழ்கிறத மற்றவங்ககிட்ட புகழணும். இதனால் நான் நிறைய எதிரிகள் என்னை மோசமானவன் பேர் வாங்கிக்கிட்டேன். இந்த பூச்சி மூழ்கி பேசுகிறவங்க, 2 பிஸ்கட் பாக்கெட்டு கொடுத்து விட்றவங்க, 2 கிழங்கு கொடுத்து விட்றவங்க, 2 சட்டை பேண்ட் வாங்கி கொடுத்தா சூப்பர் அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் கொடுக்க தெரியாது. எங்கடா போனால் அந்த பேசுகிறேன்ல, நம்மளை பிடிக்காது. இந்த தாய் எப்போ பார்த்தா நொச்சு 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 நொச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பா. தாயை பிடிக்காது. இந்த லவ் பண்ணுற பையன் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா என்கிட்ட அன்பே இல்லை. இல்லை, சின்ன வயசுலேயே விட்டுருந்தா நாரி போய் கிடந்திருப்பேன். இங்கே இந்த வடிச்சுக்கிட்டு கழுவி எடுத்து உன்னைய எல்லாம் பண்ணி, உங்கள் அப்பன் தொட்டு பார்த்துருப்பானா? எல்லாம் பார்த்து எடுத்து கழுவி குளிப்பாட்டி எல்லாம் போச்சு. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன்னை அன்னை. இங்கே ஒரு பொட்டு, இந்த கருப்புக்கு இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு வச்சு கொலுசும் போட்டு பிள்ளைகள் நடக்கிறத பார்த்து அப்படி கையை வச்சு அப்படிம்பா. யார்? தாய். அந்த தாய் 18 வயசு பிறகு அன்பு இல்லைம்பா. அதே மகள் எந்திரிச்சு சொல்லுவா, எங்கள் அம்மாவுக்கு அன்பு இல்லை, கொடுமைக்காரம். அவர் பார்த்திங்கன்னா அவர் என்ன செஞ்சார்? கொடை எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாராம் வெயிலுக்கு. கொடையாகவே இருந்த தாய் தாப்பன்னு தெரியல, கொடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அன்பான். கொடை எடுத்து போக சொல்கிறாங்க. அங்கிள் அண்ணே தண்ணி குடிச்சுக்கங்கண்ணே. வெயிலுக்கு தண்ணி குடிக்க தான் சொல்லுவாங்க. மூச்சு விட சொன்னாங்க, இடைவிடாமல் மூச்சு விடுங்கன்னு. வெக்கம் கட்ட பயல, இதாடா அன்பு? உன்னை நேசித்தால் அவர் சிச்சிப்பார். கைகளை தட்டி. தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவனை அவர் சிச்சிக்கிறார். கர்த்தர் சிச்சிக்கணும். பிரம்பை கையால் ஆடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். எவ்வளோ அடி வாங்குறியோ அவ்வளோ நல்லது, எவ்வளோ உதவாங்குறியோ அவ்வளோ நல்லது. பரிசுத்தவான்களின் தலையை கொட்டட்டும், அது எண்ணெயில் எனக்கு மிருதுவாக இருக்கும். ஒரு தேவனுடைய மனுஷன் உங்கள் ஆவிக்குரிய தப்பை உங்களை கொட்டணும்னு நினைங்க, கடிந்து கொள்ள வேண்டும் நினைங்க, கண்டித்து போதிக்கணும்னு நினைங்க, தடவி கொடுத்து சோப்பு போட நினைக்காதீங்க, மெல்ட் பண்ணணும், ஜாம் பற்று தடவணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அன்புள்ளவர். அந்த பெண்ணை மன்னித்தார். அந்த அன்பு தான் உங்கள் இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாமும் அதே அன்புள்ளவர்களாக இருப்போம். என் அன்புக்குரியவர்களே, நம்ம வீட்டில் திறவுகோல் ஜபத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. சிஸ்டர் உஷாராணி கேட்டுக்கங்க. திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு வந்தா. அங்கேருந்து ஒரு 10 பேர் வருவாங்க. அப்போ அந்த பொண்ணு கையை இங்கே இருந்து இங்கே பேண்டேஜ் போட்டுருந்துச்சு. உடனே நான் என்ன மகளே கை ஒடிஞ்சிருச்சானே, பிளட்டு கசிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. உன்னை கூட அது வெறிய கொடுமை பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. சிஸ்டர் கூட சிஸ்டர், என்ன கொடுமை சிஸ்டர்? இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? இல்லை பிரதர், உங்களுக்கு கொஞ்சம் தனியாக பேசணும். சரி சொல்லு. இங்கே கூப்பிட்டேன். சொல்லுமான்னு. அங்கிள், எங்கள் வீட்டில் நல்லா தான் வளர்த்தாங்க. காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டு ஹாஸ்டலில் விட்டாங்க. ஃபஸ்ட் இயர்லேயே எனக்கு லவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இயர் படிக்க போனதுக்கு என்ன ஆயிடுச்சான்? பாஸ் ஆகலையாம். என்ன ஆயிடுச்சான்?
லவ் ஆகிருச்சான். ஆனால் அவனும் ஃபஸ்ட் இயரு உயிருக்குறாக பேசும். எங்களுக்கு அவன் மொபைல் வேறு வாங்கி தந்துட்டான். லவ் ஆனது மொபைல் வாங்கி கொடுத்துருவாங்க. தினமும் பேசிக்கிறோம் அங்கிள், தினம் சாட் பண்ணிக்கிறோம், பேசுவோம் அங்கிள். எங்களுக்கு பிரிக்க முடியாத அன்பு இது. எக்ஸாமெல்லாம் அவனும் கொட்டை விட்டான். லவ் பண்ணுற பிள்ளைங்க எப்படி ஒழுங்காக படிக்க போகிறான். அதனால என்னம்மா, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஓடி போய் 18 வயசு எனக்கு முடிஞ்சிருச்சு, செகண்ட் இயர் வந்துட்டேன். நாங்கள் போய் கோயிலில் தாலி கட்டிக்கிட்டோம். படிக்க போனதுக்கு என்னதெல்லாம் ப்ராசஸ் நடக்குது பாருங்கள். ப்ராக்டிக்கல் எக்ஸாமு கேட்டிங்களா, தியரி, அப்புறம் என்னது சப்மிட் பண்ணுறீங்க எழுதி அசைன்மெண்ட்டு எல்லாமே நான் ப்ராப்பராக இவங்க அசைன்மெண்ட் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்போ சரி, இப்போ என்னாச்சு, நாங்கள் 2 பேரும் வேறு ஜாதி அங்கிள், 2 வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கொண்டு வந்தாங்க, அவங்க பையனை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அவன் சொன்னான், நீ இல்லாமல் நான் செத்துருவேன்னா. நான் நம்பிட்டேன், என்னை இழந்தேன், அவன் இல்லாமல் என்னை வாழ்வில்லை. எங்கள் வீட்டிலேயே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் நீ தைரியமாரு. அவங்க வீட்லேயும் சொன்னாங்க, எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க, படித்து முடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். நம்பினேன். தினம் ஃபோனில் பேசணும்னு டிமாண்டு. அவன் 1 வாரம் ஃபோனில் பேசினான், தினம் பேசினான், அப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா பேசினான், அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா பேசினான். இப்போ 6 மாதம் பேச்சே இல்லை, நின்னாச்சு. அந்த அன்பு தொடர்புக்கு வெளியே போயிடுச்சு. அதனால எனக்கு வாழை பிடிக்கல அங்கிள். பிளேடு எடுத்து கத்தி எடுத்து கை ஃபுல்லாக வெட்டி, பிளட் வெசல்ஸ்லாம் வெட்டி, நான் ரத்தத்தை விட்டுட்டு பாத்ரூமில் தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அந்த பிளட்டெல்லாம் போயிடுச்சதுன்னு இவங்க காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வந்தால் இன்னமும் நீங்கள் செய்வீங்களாம், அதனால் போயிருமா அப்படின்னு. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உன்னை உங்கள் அப்பனை தூக்கி போட்டு ட்ரெயினில் போட சொல்லு, ட்ரெயின் பாலத்தில் போட சொல்லு. உன்னை வளர்த்ததுக்கு படிக்க அனுப்புனாங்களா, இந்த வேலைக்கு அனுப்புனாங்களா? உன் முடிவு பார்த்தியா? துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. இனி இந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணும். நீ ட்ரக் அடிக்டா, கிரிமினலா, எம்பசிக்கு போனால் தான் தெரியும். ஃப்ளைட்டில் ஏறும்போது இங்கே எனக்கு ஒரு தழும்பு இருக்குது, இது என்ன தழும்புன்னு கேட்பாங்க. யாராவது கையில் காலில் அறுத்துக்கிறது வச்சுருந்தீங்க, கிரிமினல் லிஸ்ட்டில் இருப்பீங்க. இன்டர்நேஷ்னல் லா, அது சர்வதேச சட்டம். எனவே நான் சொன்னேன், நீ ஆண்டவருடைய அன்பை விட்டு உலகத்தினுடைய ஒரு மனுஷனுடைய அன்பை நேசித்து போனதுனால உனக்கு இவ்வளோ பெரிய தழும்பு. உனக்காக தழும்பை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் இருக்கிறார். அந்த தழும்பை பார், நீ மனம் திரும்பி ஆண்டவருக்குள் வா என்று. என் அன்புக்குரிய நிறைய பேர் அப்படி தான் உலகத்தை நேசித்து, பாவத்தை நேசித்து, இந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சு, அன்பே இல்லை, தாய்க்கு அன்பு இல்லையா, தகப்பனுக்கு அன்பு இல்லையா, அவன் பாடுபட்டு அதாவது 10,000 ரூபா சம்பளம் இருக்குங்க, அல்லது வருமானம் 10,000 இருக்கும். தீபாவளி கிறிஸ்மஸ் வரும், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். அம்மா சொல்வா, 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டு அதங்கிடி அப்படி சொல்லிவிடுவா. ஏன்னா அப்பாவுடைய நிலைமை அம்மா கொஞ்சம் புரியும். சில அம்மாமாருக்கு இப்போ அது புரியறதே இல்லை. அந்த அவாவுக்கு செயின் போட்டிருக்கா, சங்கிலி போட்டிருக்கா, சுடிதார் போட்டிருக்கா, லெக்கின்ஸ் போட்டிருக்கா, எனக்கு வாங்கித்தா. இந்த 40 வயசு கிழவிக்கு லெக்கின்ஸும் வேணுமா கேட்டிங்களா, வாங்கித்தா. என்ன அவனும் மண்டையை ஆட்டிக்கிட்டோம். அவன் மண்டையெல்லாம் பரட்ட தலையாக இருக்கும் பார்த்துக்கங்க. கடைக்கு போவான், உடனே இங்கே சரிப்பா, சரிம்மா 1000 ரூபாய்க்கு மேலே எடுத்துக்கிற மாட்டேன். போகிற பிள்ளை போய் அங்கே போய் 2000 ரூபா சுடிதாரை கொண்டு வந்து வைப்பா. ஏய், இது என்னடி அப்பாட்ட 10,000 ரூபா தான் இருக்குன்னு அப்பா சொல்லுவான். சே சுமார் லூஸு, எனக்கு இந்த வாட்டி தீபாவளிக்கு வேண்டாம், போன வருஷம் அவன் எடுத்ததே நான் கட்டலையே, அதை போட்டுக்கிறேன், பிள்ளை ஆசைப்பட்ட வாங்கி கொடு. தன்களை உருக்கி தியாகம் பண்ணி பெற்றோர்கள் உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டால் அடுத்த தலைமுறையில் நீங்கள் சீரழிஞ்சு செங்கச் சமந்து தெருவில் நிற்பீர்கள். உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கைகளை சட்டு கனம் பண்ணணும். நன்றி அறிவில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. எவ்வளோ தியாகங்களை பண்ணி உங்களை உருவாக்குகிறார்கள். ஒரு டீனேஜில் ஹார்மோன் சேஞ்சஸால் வர ஒரு அஃபெக்ஷனுக்காக நீங்கள் உண்மையான அன்பை இழந்து போகிறீர்கள். உலகம் என்கிற ஒரு மனுஷன் உங்களை வாட்டி வதைத்து இழுப்பான், வசியம் பண்ணுவான். அந்த அன்புக்காக, அந்த இச்சைக்காக உண்மையான நேசர் உங்களுக்கு கொடுக்குற அன்பை இழந்து போகாதீர்கள். கைகளை தட்டி நாம் எடுத்த உடனே பாடின பாட்டு, மண்ணையே நோக்கி உழந்து தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை
விண்ணையே நோக்கிட பன்னிறைவா உன்னை வேண்டி மன்றாடுகிறேன். துர்ரிச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் தான் இழந்தேன். தேவ பிரசன்னத்தை நான் இழந்தேன். பேய் பரீட்சையினால் மயக்கம் அடையும் இந்த பாவிக்கு இறங்கையனே. கைகளை தட்டி. பேய் பரீட்சையினால் மயக்கம் அடைந்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவிக்கு இறங்கும். நம்ம எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் உங்கள் காலில் சிலவருக்கு செவிடன் காதில் ஊதின சங்கமாக தான். எத்தனை முறை வினோதமாக ஊதினாலும் பாம்பாட்டின் சத்தத்துக்கு செவிகூடாதிருக்கிற செவிட்டு விரியன் அப்படின்னு எழுதியிருக்கு. எத்தனை பேருக்கு இப்போ இவ்வளோ பேசியிருக்கேன்னு ஒருத்தருக்கா 4 வார்த்தை பிரிக்கிற வெளியே வந்து கேளுங்க. தாத்தா என்ன பிரசங்கம் பண்ணார் கேட்கணும். கேட்டு சாயங்காலம் வந்து என்று சொல்லுங்கள். மற்றவங்ககிட்டலாம் நான் கேட்பேன் அடுத்த வாரத்தில் என்ன இதில் ஹைலி டாபிக், எந்த தீமை வச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதை இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அன்பு இயேசுவை வச்சு தான் ஆண்டவர் மேனுஃபேக்சர். என்ன மெட்டீரியலை செஞ்சாங்க அன்புனா இயேசு என்கிற மெட்டீரியலை வச்சு தான் பிதா அன்பை செய்தார். இந்த அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்படும் போது நாமும் மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். அடுத்து அன்புக்கு பொறாமை இல்லை, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும். நான் ரொம்ப நேற்றோ முந்தா நாளோ ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்னடா வாழ்க்கையில் நான் சகலவற்றையும் நம்புகிறேன், எனக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் போலியாக இருக்காங்க, வஞ்சகமாக எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. நமக்கு வந்து சாதாரண என்னென்னா இந்த காருக்காக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். காருக்கு போய் காசு போடுறதுக்கு சர்ச்சுக்கு காசு போட்டுடலாமே, அதுக்கு 60,000த்துக்கு 60 லட்சத்துக்கு கார் வாங்குறதுக்கு ஒரு செகண்ட் காரை வாங்கிக்கிறோமே அப்படி நினச்சேன். சிஸ்டர் உஜாரணி கூட சொன்னாங்க, என்னண்ணே நீங்கள் நல்ல காராக வாங்கினேன், நீங்கள் போகணும் இல்லைண்ணே. நாங்கள் எனக்கு நான் சொன்னேன், ஒரு செகண்ட்ஸு காருக்கே இவ்வளோ நான் யோசிக்கிறேனே. ஒருத்தங்க பென்ஸு, ஆடி, BMW அப்படின்னு 4 கார் 5 கார் 10 கார்லாம் வச்சுருக்கானே. அவன் சொல்கிறான் கர்த்தரனை கொடுத்தாருன்னு. அப்போ அவனுக்கு கொடுக்குற கர்த்தர் ஏன் நீங்கள் எனக்கு தர மாட்டேங்கிறீங்கன்னு? அப்போ நான் உண்மை இல்லாதவனா, பரிசுத்தம் இல்லாதவனா, உமக்கு உண்மையாக நான் ஊழியம் செய்யவில்லையா அப்படின்னு ஒன்று கர்த்தர் மறுபடியே பேசலை. முடிவிலே விளங்கும்னார். கைகளை தட்டி என்ன சொன்னார்? அதனோட வேலைப்பாடு முடிவிலே விளங்கும். ஃபைனலில் தான் சொல்லுவீங்களா? அது வரை இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? நான் முடிவிலே விளங்கும்னாரு, பேசாமல் வந்துக்கிட்டேன். என் ஆண்டவருக்கு நான் பல வருஷங்களாக சில விஷயத்தில் முடிவு தெரியாமல் காத்திருந்திருக்கேன். முடிவிலே விளங்கிச்சு. கைகளை தட்டி 25 வருஷமெல்லாம் சில விஷயத்தை காத்திருந்தேன். ஏன் 25 வருஷம் கழிச்சு முடிவு தெரிஞ்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு 1000 வருஷம் எவ்வளோ நாள் மாதிரியா? ஒரு நாள் மாதிரி. கையை தட்டுங்களேன். 1000 வருஷம் நமக்கு தான் டங்குவார் அந்து போயிடுது. ஆண்டவருக்காக காத்துருங்க. அவருக்கு காத்திருக்கிற ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டார்களாம். ஆனால் நல்ல காரை வாங்கினேன், அதெல்லாம் வாங்கினேன், நல்ல விலைக்கு வாங்கினார். நான் வண்டியில் போய்கிட்டு இருந்தேன் டவுனுக்குள்ளே. சிஸ்டர் வாங்கிடலாம் நான் வரேன். அங்கே வந்து நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு கூப்பிட்டாங்க. இந்த 4-5 கார் டீலருக்கு ஃபோன் நம்பர், தம்பி ஃபோன் நம்பர் நான் அனுப்பிச்சிருக்கேன், அவர்கிட்ட கார் இருக்கான். சரி பேசுகிறேன் சிஸ்டர் அப்படின்ட்டு. நல்லது, ஆண்டவருக்கு நல்லது. அதாவது என்னைய பார்த்தா எக்கச்சக்க கோடிக்கணக்கில் பணம் வச்சு பெண்ணி கூட அப்படி தாங்க நினைக்கிறான். ஆமாம், இந்த வண்டியை வச்சுக்கிட்டு வேறு புதுசு வண்டியை வாங்க, லெஜெண்டர் வாங்குங்கிறான். 62 லட்ச ரூபா. எது வாங்கணுமா? லெஜெண்டர். இவன் அப்படி தான், தாத்தா இது வேண்டும் தாத்தா, அந்த கார் வாங்கலாம் தாத்தா, அது பயங்கரமாக இருக்கும் தாத்தா அப்படின்றான். நேற்று பைக்கு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட போகணுண்டா. 3.5 லட்சமாக தான் சொல்கிறான். பைக்கு தான் இன்றைக்கி வேணும். எத்தனை? 3.5 லட்சம் இருந்துச்சுன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கு என்னடா உனக்கு தேவை இருக்கு? இப்போ டக்குன்னு சொல்லு. ஹோலி லண்டு வாங்கி கொடுத்துருவேன். ஒரு அல்லேலூயா. நீ சொன்னதுலேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா. 4 எண்ணம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொன்னது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவனுக்கு 3.5 லட்சத்துக்கு பைக் வேணுமா? நான் சொன்னேன் ஈரக்கொலையாக ஆடுதுடா, பைக்கு மட்டும் உனக்கு வாங்கியே தர மாட்டேன். காரு கேளு, ஒரு 30,000த்துக்கு பழைய மாருதி கார் வாங்கி தரேன், காலேஜுக்கு போயிட்டு வந்துடு. ஆனால் பைக்கு மட்டும் எனக்கு பிள்ளைகளை பைக்கில் அனுப்புறது பயம். இந்த தனமெல்லாம் போகிற போக்க பார்த்திங்கன்னா அப்படி காலை தூக்கி போட்டு இந்த 1.5 அடி கால் 8 தானே தெரியாது. ஆனால் அதுக்கு மட்டும் ஒரு 7 அடியில்
சுமார் ஏன் உயரமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவனெல்லாம் பிடிக்க இந்த உலகத்தில் முடியாது. ஏன் அப்பா நேற்று டவுன் ஹாலில் அவர் எங்கள் கூட காரில் வர மாட்டாராம், அப்படி பைக்கில் அப்படி முன்னாடி போகிறான். நான் பார்த்தேன், என்ன ஸ்டைல் நினச்சிங்க அந்த பைக்கை வச்சு ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு. அப்போ இந்த எனக்கு சிலர் தன் நிலைமையே மறந்துடுறது. எனக்கு பிள்ளைங்க ஐயோ பைக்கில்னா எனக்கு விட்றதுனா பென்னி போயிட்டு வரும் ஜெபம் பண்ணுவேன், தனம் போயிட்டு வரும் ஜெபம் பண்ணுவேன். வேறு யார் வெளியே அனுப்பணுன்னா ஜெபம் பண்ணாமல் அனுப்பவே மாட்டேன். பிள்ளைங்க எப்போ வருங்கன்னு. நம்ம வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருப்போம். இன்றைக்கி கேட்ட சங்கீத பகுதியின் வசனமே தான், நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். நான் மற்றவரும் ஊழியக்காரங்க தான், அவங்கள நான் தவறாகவே சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க. பெரிய பெரிய சபைகள்லாம் கட்டியிருக்காங்க, சென்ட்ரலைஸ்டு ஏசி வச்சுருக்காங்க, 10,000 பேர் வராங்க. BMW பென்ஸ் கார் ஒரு 10-15 கார்லாம் வச்சுருக்காங்க. ஏன் சிலர் தனி ஃப்ளைட்டு கூட வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்டு காருக்காக 42 வருஷம் ஊழியம் செஞ்சவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்திலேருந்து காசு எடுக்க மாட்டேன். கையை தட்டுங்களேன். ட்ரீட்மெண்ட்டு கூட கர்த்தருடைய காணிக்கையிலேருந்து காசு எடுத்ததில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்தாங்க கைகளை தட்டி. ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி என் கையில் கொடுத்தாங்க கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது காருக்குன்னு எனக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு காருக்கு. இப்போ வேனுக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்துட்டீங்க, அது சேர்த்து தான் வச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு பயம், நம்ம இந்த இஎம்ஐயில் வாங்கிட்டோன்னா திருப்பி அடைக்காமலாம் விட முடியாது. அதனால் அந்த காசு சேரட்டும், காசு கொடுத்தே வாங்கிடுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் வாக்கு கொடுப்பீங்க, காருக்கு கொடுத்துட்டு காணிக்கையை கட் பண்ணிடுவீங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்குறது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். காணிக்கையை கட் பண்ணிவிட்டு காருக்கு கொடுக்குறது. காருக்கு கொடுத்தா காணிக்கை கொடுக்க மாட்டேன், காணிக்கை கொடுத்தா காருக்கு கொடுக்க மாட்டேன். முதல்ல அதை மாற்றுங்க. ஏதாவது உங்களால் முடிஞ்சால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் எவ்வளோ அண்ணன் ஆகும் அப்படின்னு வேறு கேட்டாங்க. நான் என் சிஸ்டர் சும்மா இருக்க முடியல அவங்களுக்கு. அது ஒரு 42 லட்சம். செகண்ட்ஸும் எவ்வளோ ஆனால் 40 லட்சம் ஆகும். ஓ அவ்வளோ ஆகுமா அப்படின்னாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், கேட்குறவங்க வாங்கி கொடுக்கணும் எண்ணத்தில் இதை பேசலை. எனக்கு தெய்வம் கொடுக்கணும். கையை தட்டுங்களேன். ஒரு கர்த்தர் எனக்கு என்ன வண்டியை கொடுத்தாரோ, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தமக்கத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ பொலீரோன்னு ஒரு வண்டி வச்சுருந்தேன், ஜீப் மாதிரி இருக்கும்ல. அப்போ ஒன்று போனேன். போனால் அங்கே ஸ்டேஜில் என்னை உட்கார வச்சாங்க. வந்தது அவர் எனக்கு நண்பர், ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர். அவர் கேட்டார், என்னண்ணே ஜீப்பை வச்சுருக்கீங்க, நான்லாம் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கார் வச்சுருக்கேன் அப்படின்னு. எனக்கு அது அன்னைக்கு தான் என் வண்டி ஜீப்புன்னு எனக்கு தெரியும். அது பந்தாவா பயங்கரமான கார்னு நான் நினச்சிக்கிட்டேன். என்னண்ணே ஜீப்பை வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், நல்ல வண்டியாக வாங்கினேன், குரலோ என்ன. அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்க சொன்னார். அப்போ நல்ல ஃபேமஸான ஏதோ வண்டி இருந்துச்சு, ஆடியா ஏதோ வண்டி வாங்கினேன் அப்படின்னாரு. எனக்கு மனசு, நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் பிஸ்னஸ் மேன், அவர் வியாபாரம் பண்ணி கொண்டு ஊழியம் செய்கிறார், எவ்வளோ காசுனாலும் நீங்கள் பிஸ்னஸ்லேருந்து எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு பிஸ்னஸ் தான் முதலாளி, உங்கள் முதலாளி நிறையா கொடுக்குறாரு, நிறையா விற்கிறீங்க, அதுலேருந்து வருமானம் வருது, எடுத்துருங்க. நான் ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன், என் முதலாளி எனக்கு இப்போ பொலிரோ தான் வாங்கி கொடுத்துருக்காரு. என் முதலாளி எனக்கு இந்த கார் போதுன்னு நினச்சார் போலுக்க, ஒட்டுறேன்னு சமாளிச்சுட்டு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டாரு. அண்ணே நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஊழியம் செஞ்சாலும் நீங்கள் பிஸ்னஸ் இருந்தானே காசு எடுக்கிறீங்க, எனக்கு ஏது பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டேன். காரில் ஏறினது எனக்கு கொஞ்சம் கண்ணீர் வந்துருச்சு. இப்படி பேசினார் அவர். சூதாலாம் பேசலை, நம்மளை மதிப்பாத்த பெரிய காராக வாங்கினேன், நல்ல காரான. நான் இவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா நம்ம வண்டி ஜீப்பா அப்படின்னு கேட்டேன். கண்ணீர் வர மாதிரி இருக்குது. நம்ம வண்டி ஜீப்பாடாண்ணா? ஆமாம் ஜீப்பை தான் வாங்கி வச்சுருக்கீங்கண்ணா. இவ்வளவு நாள் ஜீப்புன்னு சொல்லவே. அப்படியாடா, அது ஜீப்பா? எனக்கு தெரியாதுடா, வண்டியை பற்றி தெரியாதுல்ல. என்ன வண்டிடா வாங்கலான்னா, அப்போதைக்கு என்ன காஸ்ட்லி வண்டியோ சஃபாரி வாங்குங்க, டாட்டா சஃபாரினா 18 லட்சமோ 20 லட்சமோ அப்போமே. அவன் நினச்சிக்கிட்டா என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். நம்ம மளிகை கடையில் அண்ணாச்சிட்ட போய் கேட்டேன்னா சொல்லுவாங்க, தோரம் பருப்பு இருக்கா, கடலை பருப்பு இருக்கு, வாங்கிட்டு போறீங்களா, நல்லா இருக்குமே, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேம்பாங்க. இல்லைன்னு இந்த வார்த்தை வராது. எனக்கும் இல்லைன்னே சொன்னது மேலே நீ சொல்லவும் மாட்டேன். எனக்கிட்ட எல்லாம் இருக்குது, கொடுக்குறவர் தான் என் கூட தானே இருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.
நான் இல்லாட்டியும் எனக்கு கொடுக்கிறவர் இருக்கிறார், யார் மூலமாவது எனக்கு செய்வார்னு எனக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சரிடா வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அவன் தானே ஓட்டுறவன், டாட்டா சஃபாரி ஒன்று வேணும். நான் நினச்சேன் பிளாக், கிரே அண்ட் க்ரீன், இது 3 காம்பினேஷனாக இருக்க ஒரு சஃபாரி இருந்துச்சுன்னா அதுதான் நீர் கொடுக்குற வண்டின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். நாகர்கோவில் போயிட்டோம், பாரசாலில் தங்கியிருக்கேன். ஒரு சஃபாரி இருக்குது, வந்து பாருங்கள். நாங்கள் அங்கே டீலர்கிட்ட போனோம். போய் பார்த்தா ஒரே ஒரு சஃபாரி வண்டிக்குது, பிளாக், கிரே, க்ரீன், சேர்ந்த கலர், கைகளை தட்டுகளை. ஆண்டவரே நீ சொன்ன காசு இருக்குன்னு பழைய பொலிரவை கொடுத்த 3 லட்சத்துக்கு போகுது. எவ்வளோக்கு போச்சு? பாக்கி எம்புட்டு வேணும். அப்போ ஒரு பிரதர் வந்தார், அண்ணன் தான் கூடாரு. என்னண்ணே ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை தம்பி, ஒரு கார் வாங்கணும்னு நினச்சேன், பழைய வண்டியை கொடுத்தே 3 லட்சம் தான் இருக்குது, இது என்ன செய்யலாம்னு யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? எந்த வண்டி? இது நல்லா தானே இருக்கும், எடுத்துருங்க. இல்லை தம்பி, பாக்கி காசு. ஏன்னா தம்பின்றீங்களே, தம்பின்னு கூப்பிடுறதுல மட்டும்தானே. தம்பி இருக்கும்போது நீங்கள் என்ன கவலைப்படுறேன்? ஏன் பண்ணி நீங்கள் வா அவனு கூப்பிட்டு போனார். ஒரு செக்கு போட்டு கொடுத்து விட்டார், கையை தட்டுங்களேன். ஒரே செக்கு, வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபித்தால் நமக்கு கிடைக்கும். கைகளை தட்டி. பொலிரோ இருக்கும்போது நான் வருத்தப்படலை, சஃபாரி கொடுத்தாருனான்னு பெரிய மேட்டுமையாகலை, ஏனும் கர்த்தர் கார் கொடுக்க போகிறான்னு மேட்டுமையாகலை. இப்போ கொடுத்துருக்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கைகளை தட்டுங்களேன். எனக்கு ஆண்டவுடைய கவுசா பிளஸிங்க்கு லேண்ட் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். கையை தட்டுங்களேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதில் நம்ம ஹவுஸா பிளஸிங் கட்டி அதில் ஆராதிக்கணும். எனக்கு பின்னாடி இங்கே பெரிய ஒரு ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கணும். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கணும். அதான் என்னுடைய விருப்பம். அன்பினால் நிரம்பியிருங்கள், அன்பை பிரதிபலியுங்கள். அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் சகிக்கும். நான் எல்லாவற்றையும் நம்புவேன். பார்த்துங்க, ஒன்றை கூட நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு நான் அந்த நெகட்டிவே வராது. ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புவேன். ஐயா ஒன்று சொல்லிட்டா அதான் உண்மையாக இருக்கணும். ஏன்னா நான் அப்படி தான் இருக்கிறேன், என்ன மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அன்புக்கு பொறாமை இருமாப்பைகிற தற்பொழிவை நாடாது. நீங்கள் அப்படியே இருங்கள். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும், உங்களை ஆசிர்வதிக்கும். அன்பு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டது. இந்த அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு சகலவற்றையும் நம்பும். இந்த அன்பினாலே மற்றவர்களை நேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அற்புதமானது. ஒரு அல்லேலூயா. எஃப் மைனர் படி. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே,
வரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் முழங்கால் போட்டு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா.
ஆராதனை ஆராதனை ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க துதிங்க. ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிங்க துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணா நிலையான சந்தோஷத்துடனே கர்த்தாவின் அன்பண்டை வா. காணா நிலையான சந்தோஷத்துடனே கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம் இயேசு அண்டை வா, நம் இயேசு அண்டை வா. பாவ மனிதர் ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ உலக பாவிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுனாத பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுனாத பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம் இயேசு அண்டை வா, நம் இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம் இயேசு அண்டை வா, நம் இயேசு அண்டை வா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, இயேசு கிறிஸ்துவினாலே அன்பு உண்டாயிற்று. இந்த அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, ஒருவர் நேசிக்கும், சகலவற்றையும் சகிக்கும். இந்த அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கின்ற பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதை நம்பி தன்னை நேசிக்கிறது போல தன் அயலானை நேசிக்க கிருபை அளித்தருளும். எங்களை சரி பண்ணுவதற்கு எங்கள் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக கற்றுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சகல சத்துக்கு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன்
பிசாசு கட்டு நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு சில சமூகம் முன்னும் இருந்து காத்து கொடுத்தோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடம்